2026 உலகக்கிண்ண கால்பந்து போட்டிக்கான டிக்கெட் விலைகள் மிக அதிகமாக இருப்பதாக கூறி ரசிகர்கள் FIFA மீது வழக்கு தொடர்ந்துள்ளனர். ஐரோப்பிய கால்பந்து ரசிகர்கள் சங்கமான FSE மற்றும் பயனீட்டாளர் அமைப்பான ஈரோ கன்சியூமர்ஸ் ஐரோப்பிய ஆணையத்தில் கூட்டாக அந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளனர். அந்த அனைத்துலக கால்பந்து சம்மேளனம் பயன்படுத்தும் டைனமிக் பிரைசிங், அதாவது மாறும் விலை நிர்ணயம் காரணமாக டிக்கெட் விலைகள் தேவைக்கேற்ப திடீரென உயர்ந்து வருகின்றன. இதனால் சாதாரண ரசிகர்கள் டிக்கெட் வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சில போட்டிகளுக்கான டிக்கெட் விலை நூற்றுக்கணக்கான டாலர்களை எட்டியுள்ளது. இம்முறை ஆக மலிவான டிக்கெட் விலையே 16,556 ரிங்கிட்டிலிருந்து தான் தொடங்குகிறது. 2022 காட்டார் உலக கிண்ண போட்டியில் விற்கப்பட்ட ஆக மலிவான டிக்கெட் விலையை விட இது 7 மடங்கு அதிகமாகும். அப்படியே மலிவு விலை டிக்கெட்டுகள் இருந்தாலும் அவை மிகவும் குறைவாகவும் விரைவில் விற்று திரிந்து விடுவதாகவும் அதிருப்தி நிலவுகிறது. உலக கிண்ணம் எல்லோருக்குமானது, பணக்காரர்களுக்கு மட்டுமல்ல என ரசிகர்கள் கூறுகின்றனர். டிக்கெட் விலையை குறைக்குமாறு சில அரசியல்வாதிகளும் FIFAவுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். அழுத்தத்திற்கு அடிபணிந்து FIFA டிக்கெட் விலைகளை குறைக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகிய 3 நாடுகள் இணைந்து நடத்தும் இந்த 2026 உலக கிண்ணம் ஜூன் 11 தொடங்கி 1 மாதத்திற்கு நடைபெற உள்ளது.